எனக்கு முதல்ல ஈட்டியோட ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தானு சார் தான் அனுப்பிச்சாரு. ஸோ அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு சில காரணத்தினால அங்கே டேக் ஆஃப் ஆகல வி கிரியேஷன்ஸில். அதுக்கப்புறம் வெற்றி சார் ஒரு நாள் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் ரவி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை சார் கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆஃபீஸ் போனோடனே இந்த மாதிரி சொன்னார், நானும் மைக்கேல் சார் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வெற்றி சார் அதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. பட் அதுக்கப்புறம் மைக்கேல் சார் கிட்ட போச்சு. ஸோ ஒரு சில காரணத்தினால கை மாறிட்டே இருந்தது. பட் ஐம் ரியலி ஹாப்பி. இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்த ரவி சாருக்கும் எனக்கு இந்த படம் கொடுத்த மைக்கேல் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஒரு படம் பண்ணும்போது பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸை போட்டு ஒரு படம் பண்ணோன்னு. ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் பிளட்டு ஸ்வெட்டு டியர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தான் இந்த படத்தை பண்ணோம். என்னன்னா ஒரு வருஷம் இல்லை ஒரு நியர்லி ஒரு 13 or 14 months அப்படின்னு நினைக்கிறேன். நரேன் சார் சொன்ன மாதிரி ஒரு சிவியர் டயட். எனக்கு உண்மையிலேயே அந்த பாக் மில்கா பாக் அந்த படம் பார்த்து எனக்கு செம வெறி வந்துருச்சு. அந்த மாதிரி இங்கே நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு வெறி இருந்துச்சு எனக்கு. ஸோ உண்மையிலே நான் ஒரு வெறியோடு தான் இந்த படம் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் வரணும் ஒரு வெறியில் தான் பண்ணேன். பட் சில டைமெல்லாம் எப்படி இருக்கும்னா போய் செட்டுக்கு போகும்போதே அவ்வளோ டயட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் ஒன்றுமே தெரியாது, ஒரு மங்களாகவே இருக்கும். ஸோ நான் போய் செட்டில் போய் நிற்பேன். இப்படி நிற்கும் போது சரவணன் சார் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி க்ளோஸ் சார் அப்படின்னு சொன்னேன். சரி சார் ஓகே சார் போகலாம் அப்படின்னு சொல்லி நிற்பேன். சரி கேமரா இந்த பக்கம் இருக்குது சார், இந்த பக்கம் திரும்புங்க சார் அப்படிங்கிற. ஸோ ஒரு குத்து மதிப்பாக நான் நடிக்கிறேன் சார், நீங்கள் பிடிக்கிறது நீங்கள் பிடிச்சிக்கோங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். பட் உண்மையிலே ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். அண்ட் எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வரிசையில் இந்த படம் கொடுத்த ரவி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜிவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் த்ரிஷா இல்லை நயன்தாராக்கு. நான் பண்ண படத்தில் 90% படம் வந்து ஜிவி தான் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் லக்கிலி என் படத்தை நான் பண்ண எல்லா படங்கள்லையும் ஆல்பம்ஸாக சூப்பர் ஹிட்ஸாக இருந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் இந்த ஆல்பமும் ஒரு சூப்பர் ஹிட்டாக இருக்கும். சீரியஸாக ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தில் நானும் பண்ணுறதுக்கு. சார் ரவி அரசு சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்கே இருக்கு. அண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் டீம்னு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஈடி டீம்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். ஆதர்வா சார், ஐ கான்ட் கால் இம் ஆதர்வா. வெற்றிமாறன் சார், மைக்கேல் சார், எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் firstly, I would like to thank Ravi sir for selecting me and making me play Gayatri, which is a very sweet role, and you will love it obviously. Adukaprom Michael sir, thank you so much for supporting us. Vetrimaran sir, thank you. Sarvanan sir, our cinematographer, thank you so much. Romba alaga irukku, terrific ah irukku visuals. And அதர்வா சார், என்ன சொல்லணும்னு தெரியல, எனக்கு பேச வார்த்தை வரலை. ஒரு பாக் மில்கா பாகில் ஃபர்ஹான் அக்தர் சார் எப்படி பண்ணாரோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஐம் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் அமேஸ்ட் டு see him. Really proud that I have acted with you. And everyone who have worked for this film. இந்த படத்துக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியும். ரவி சார் ஆகட்டும், அதர்வா சார் ஆகட்டும், சரவணன் சார், ரியல் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். க்ரௌடில் எப்படி இருக்கும்னு தெரியும். ரவி சாருக்கு வந்து இது ஃபஸ்ட் படம், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். கொடுத்த டைமில் ஃபினிஷ் பண்ணோம் எல்லாமே. ஸோ அதெல்லாம் தாண்டி ஹிஸ் கிவன் ஹிஸ் பெஸ்ட். அண்ட் ஆஸ் hard work always pays. நான் hoping for the best. Thank you so much. இங்கே ஜிவி சார், ஐயோ எப்படி மறந்துட்டேனா, ஜிவி சாருக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி ரீசன்ட் சக்ஸஸ். அண்ட் மியூசிக் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 2 படம் தான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 3rd ஃபிலிம் தான் விசாரணை. நிறைய படங்கள் எடுக்கல. ஸோ அப்புறம் அந்த விசாரணைக்கு கொடுத்த விருது வந்து வெனிஸ் திரைப்பட விழா கமிட்டி கொடுத்த விருது கிடையாது.
அங்கே இருக்கிற ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அமைப்பும் வெனிஸ் திரைப்பட விழாவும் சேர்ந்து கொடுத்த விருது தான் அது. அதனால் அது அவ்வளவு பெரிய அங்கீகாரம் இல்லை. அண்டு ஈட்டியை பற்றி சொல்லும்போது மைக்கேல் ராய்ப்பன் சார் சொன்னாங்க, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபில்மு அப்புறம் அவருக்கு கொடுத்தோன்னு சொல்லிட்டு. சார், நாங்கள் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக இவ்வளோ பெரிய செலவு பண்ணி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் ரொம்ப நல்லா இந்த படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. அண்ட் நானும் ரவியும் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு முதல் பட இயக்குனருக்கு படம் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம். ஒரு ப்ரொடியூசராக வந்து சரி இந்த பையன் வந்து படம் எடுப்பான்னு நம்பி கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம்ன்றது வந்து எனக்கு தெரியும். நான் ஏன்னா 6 ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ண வேண்டியது, ரத்னம் சார் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் எனக்கு கதிரேசன் சார் தான் படம் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஜேர்னி. ரவிக்கும் அதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு வெறும் வார்த்தைகளை நம்பி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிற வார்த்தைகளை நம்பி அந்த வார்த்தைக்கும் ஒரு 200 பக்கத்துக்கும் ஒரு 5 கோடி 6 கோடி இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மியூசிக், இந்த படத்துக்கு வந்து ஜிவி இசையமைச்சிருக்காரு. ஜிவியோட மியூசிக் கம்போசிங் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எங்கேயுமே போக வேண்டாம், அவர் ஸ்டுடியோலே உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக எந்த சிச்சுவேஷன்லேயும் அவரால் டெலிவர் பண்ண முடியும். எஃபர்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுவார். அதாவது டேண்ட்ரம்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுவார். க்ரியேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்காது. வாங்க உட்காருங்க, நைட்டு ஒரு கப் ஆஃப் க்ரீன் டீ, ஒரு சாங் கம்போசிங் முடிஞ்சிடும். அவ்வளோ சிம்பிளாக ஒர்க் பண்ணுவார். இந்த படத்தில் எல்லா டியூன்ஸுமே நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி 2 சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் ரவியோட ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் அந்த செட்டுக்கு போயிருந்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அவர் அதர்வாவோட வீடு பண்ணியிருந்தப்போ நான் போயிருந்தேன். அந்த லைட்டிங் பேட்டர்ன் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் சில போர்ஷன்ஸ் பார்த்தேன், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் இஸ் குட். அண்ட் எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, பவர்ஃபுல்லாக இருந்தது பார்த்ததில்ல. அண்ட் அதர்வாவுடைய அந்த 6 பேக் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. 6 பேக்ன்றது ஒர்க் அவுட் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த 6 பேக் தெரியணும்னா தண்ணி குடிக்கக்கூடாது. நம்ம அது ஒரு 3 நாள் தண்ணி குடிக்காமல் இருந்தால் தான் அந்த 6 பேக் தெரியும்னு சொல்லுவாங்க. அது நாட் அன் ஈஸி திங், ரொம்ப டஃப்பான விஷயம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை பண்ண முடியும். எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க ஸ்ரீதேவியாவோட ஃபேமிலி வந்து ஃபேமிலி மாதிரியே இருந்தது எனக்கு. அப்பா, அண்ணன், தங்கச்சி, அம்மா ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அப்புறம் வந்து கோச் நரேன், அவர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அண்டு அவர் அதர்வாவுடைய ஃபேமிலி லைக் ஃபாதர் ஜேபி சார் எல்லாருமே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தாங்க ஆஸ் ஆக்டர்ஸ். அண்டு அவரும் பாபுவும் நல்லா பண்ணியிருந்தார். எவ்ரிபடி ஹட் டன் அ குட் ஜாப். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது எல்லாமே. அண்டு படங்கள் ஓடுறதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருந்தோம். இந்த த்ரிஷால்னா நயன்தாரா பற்றி பேசினாங்க. எல்லா படங்களும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டு எல்லா படங்களும் இப்படி தான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. த்ரிஷால்னா நயன்தாரா வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்கன்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தேர் ஜெனரேஷன். அவங்களுடைய வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு படம் வந்து அடையாளமாக இருக்கும். ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனுடைய கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்மாக த்ரிஷால்னா நயன்தாரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் பீப்புள் ஆர் லைக்கிங் இட் ஸோ மச். ஸோ அதுக்கு நம்ம வேறு டேக்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங் எல்லாம் நம்ம எல்லாம் பேசுகிறதா, நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் பேசிகிட்டு இருக்கோம், அதை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து அதாவது தேர் ஆர் வெரி லைக் சீரியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி படங்கள் எடுப்பாங்க, நம்ம இந்த மாதிரி படங்கள் எடுக்கலாம். இட்ஸ் தேர் நீட்ஸ் டு பி வெரைட்டி. ஸோ இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் அவர் மைக்கேல் ராய்ப்பனை பற்றி பேசுனதில் வந்து ரவியை பற்றி பேச மறந்துட்டேன். ரவி வந்து என்னுடைய நண்பர். என் கூட வந்து எனக்கு அவரை வந்து 2005லேருந்து தெரியும்னு நினைக்கிறேன், இல்லையா? 4லேருந்து எனக்கு தெரியும். அப்புறம் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும்னு வந்தார். இந்த பொல்லாதவனில் ஒர்க் பண்ண வேண்டியது, அப்புறமா அவருக்கு வேறு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஊருக்கு போயிட்டார். தென் ஆடுகளம் படத்தில் வந்து ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணும்போதே வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார். ரவி வந்து நான் பார்த்த ரொம்ப
கான்ஃபிடண்டான ஆட்களில் ஒருத்தர், எல்லாமே ரொம்ப ஷுவராக இருப்பார். சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், கரெக்டாகிடும் சார், அது பண்ணிடலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் ஒர்க் பண்ணுவார் அவர். இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போதுமே அதே கான்ஃபிடன்ஸோடு தான் இருந்தார். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஒரு கதை போய் நம்ம சொல்லி அதை விற்கிறதில்ல. அப்போல்லாம் வந்து அவருக்கு எந்த விதத்துலையும் வந்து அவருடைய கான்ஃபிடன்ஸ் இறங்கவே இல்லை. அதே கான்ஃபிடன்ஸோடவே இருந்தார். அதே கான்ஃபிடன்ஸோடவே இந்த படம் பண்ணியிருக்காரு. படம் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் அதெல்லாம் தாண்டி ரொம்ப சரியாக பண்ணியிருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாம் பிடிச்ச மொச குட்டியே என் மனச கசக்கிட்டியே, கண்ணாடி பொம்மனம் பார்த்துக்க கையோட என்ன நீ கோத்துக்க வேண்டான்னு சொல்லாத, வேல் குத்தி கொள்ளாத, போகாது உங்கிருக்கு. ஈட்டி படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மைக்கேல் ராயப்பன் சார், அவருடைய சன் சேர்ந்து இந்த பேனரை திருப்பி நிறைய படங்கள் எடுக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். எல்லா ப்ரொடியூசரும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை திருப்பி எடுக்கணும், சினிமா வந்து நல்லா இருக்கணும். அதர்வா இவர் கூட நான் வேலை செய்கிற 4வது படம் இது. நல்ல ஃப்ரெண்டு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீதிவ்யா அவங்க நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்கோம். நல்ல ஒரு பர்ஃபார்மர். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சரவணன், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இதெல்லாம் தாண்டி இது முதல் மேடை ரவி அரசுக்கு, ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர். ஏன்னா டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த பேனரில் வந்து திருப்பி ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் லான்ச் ஆகிருக்காரு. அவர் பல தடங்கல்கள், பல கஷ்டம், அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து டைரக்டராக மாறியிருக்காரு. ஸோ அந்த டைம் பீரியடு, அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஈட்டி இந்த படத்தினுடைய கதையை முதல்ல நான் தான் கேட்டேன். மைக்கேல் ராயப்பனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே அற்புதமான கதை. இந்த கதை 2 ட்ராவலில் போகக்கூடிய கதை. ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பான் ரவி அரசு. முதல் அட்வான்ஸ் கொடுத்தவொடனே நான் தான். ஆகவே பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதனுடைய பாடல்களும் முன்னோட்டமும் அந்த வெற்றிக்கு உறுதியாக கூறக்கூடிய அளவுக்கு படமாக்கப்பட்டிருக்கிறது. தம்பி அதர்வாவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். என்ன அழகாக பண்ணியிருக்கார். என்ன உடல்வாக ஏற்றி அந்த கதாபாத்திரம், இனி அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்த கேரக்டருக்கு நம் தமிழ் சினிமாவில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அறுதிட்டு உறுதி கூறலாம். அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ மெனக்கடல் அந்த பாடல் காட்சியில் தெரிஞ்சிருக்குது. படமாக்கப்பட்ட விதமும் பாடல்கள்லாம் செவி குளிர சிந்தை மகிழ அகிலமெங்கும் பவனி வரக்கூடிய பாடல்களை தம்பி ஜி பிரகாஷ் வழங்கியிருக்காரு. மைக்கேல் ராயப்பன் ஒரு புரட்சிகரமான தயாரிப்பாளர். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். தம்பி சிவா என்ன சொன்னாரோ அதுதான் இன்றைய காலகட்டத்தில் சினிமா நடந்துன்னு இருக்குது. நன்றி ஜிவி பிரகாஷ், அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கீங்க. பாட்டு பார்க்கும்போதே இது முத்துக்குமாரோட பாட்டு மாதிரி இருக்குதே நினச்சிட்டே திரும்பி பார்த்தா அவருக்கு வந்தார். அற்புதமான பாடல்கள். இந்த சினிமா இன்னும் கொஞ்சம் சுவாசமோடு இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மைக்கேல் ராயப்பன் போன்ற தைரியமான முரட்டுத்தனமான தயாரிப்பாளர்கள் இருக்கிறது தான் காரணம். ஏன்னா அவர் ஏராளமான ஈட்டிகளை முதுகிலை வாங்கி தாங்கி கொண்டு இன்னும் நெஞ்சோரத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றி பெற்ற போர் வீரன் கையில் இருக்கிற ஈட்டியை போன்ற ஒரு ஈட்டியாக நிச்சயமாக இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது அந்த தைரியம் எங்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது. நிச்சயம் இந்த படம் மைக்கேல் ராயப்பன் சாருக்கு மிகப்பெரிய வெற்றி ஈட்டியாக நிச்சயமாக இருக்கும். அதே போல் என்ன அன்புக்குரிய அதர்வா அவருடைய வெற்றியை ஒவ்வொரு நாளும் என் வீட்டு பிள்ளையின் வெற்றியை போல நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். பரதேசியை பார்த்த பொழுது ஒரு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒன்று வெற்றி வந்து அவன் ஒரு முன்னணி நட்சத்திரமாக மாற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையை போன்ற எனக்கு ஒரு கனவு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கனவு நிச்சயமாக இந்த படத்திலே நிறைவேறும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு இந்த படத்தில் டெஃபினட்டாக. ஏன்னா முரளிக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையிலே என் நண்பன் முரளிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அது ஏதோ ஒரு இடத்துல நான் அதர்வாவுக்கு நான் அவனுக்கு செய்யணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருக்குது. அது நிச்சயமாக ஈட்டியில் அது அவனுக்கு நிறைவேறும். அதுக்கப்புறம் நிச்சயமாக எங்கள் இடத்துல அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். அடுத்தது தானு சாரோட கணிதன் இருக்குது. இந்த படங்களெல்லாம் அவனை நிச்சயமாக உச்ச நட்சத்திரமாக அவனை கொண்டு வந்து நிறுத்தும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். அவன் இவன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் கையில் எடுத்து வச்சு கொஞ்சிய குழந்தை அவன். அவனுடைய வளர்ச்சி என் வீட்டு பிள்ளையின் வளர்ச்சி நிச்சயமாக.
அதே மாதிரி என் பாசத்துக்குரிய ஸ்ரீதிவ்யா, நரேன் மற்றும் இங்குள்ள டீம் உட அத்தனை பேர்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சேம் டைம் முக்கியமான ஒரு விஷயத்தை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பப்ளிசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இப்போ மைக்கேல் ராயப்பன் சார் காலையில் ஃபோன் பண்ணார், இதெல்லாம் விடலாமா அதெல்லாம் விடலாமான்னாரு. இதில் என்னங்கன்னா, யார் மேலேயும் தனிப்பட்ட கோபத்தில் யாரையும் ஒதுக்கணுன்றக்காக இதை நாங்கள் செய்கிறது கிடையாது. இந்த சினிமா பிழைக்கணும், இந்த தயாரிப்பாளர் இன்வெஸ்ட் பண்ணி வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு செய்கிற அந்த பணம் தயாரிப்பாளருக்கு வந்து சேரணுன்றக்காக நாங்கள் போட்டிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன்னா சேட்டலைட் விற்கலை. சேட்டலைட் இன்றைக்கி 10 கோடிக்கு விற்றுட்டுருக்கிறப்பறம் 5 கோடிக்கு தான் வாங்குவோன்னு சேட்டலைட் வாங்குறவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுடைய இயலாமை, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய மார்க்கெட்டிங் சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக எஃப்எம்எஸ் விற்கிறதுல அவங்க போடுற ரெஸ்ட்ரிக்ஷனில் எஃப்எம்எஸ் விலையும் 50% ஆகிடுச்சு. எங்களுக்கு விற்றுட்டு இருந்த 2 விஷயம் எஃப்எம்எஸும் சேட்டலைட்டும் தான். அந்த 2மே அடிபடும் போது மார்க்கெட்டிங் டோட்டலாக அடிபடுது. ஸோ இப்போ அதனால் இந்த சேட்டலைட் வாங்க வைக்கிறதுக்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ப்ளஸ் ஆந்திராவில் 75 லட்ச ரூபாயில் ஒரு பெரிய படம் மெகாஸ்டார் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் பப்ளிசிட்டி பண்ணி. கேரளாவில் 25 லட்ச ரூபாயில் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாம் ஒரு வியாதி மாற 3 கோடி 4 கோடி 5 கோடின்னு விளம்பரம் பண்ணி எல்லாரும் பேரை கெடுத்து நம்ம காசுகளை வேஸ்ட் பண்ணி ஒரு தப்பான ஒரு பழக்கத்தை உண்டாக்கி வச்சுட்டோம். இன்றைக்கி கவுன்சில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி ஒரு 75 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம விளம்பரமே பண்ணாமல் ரிலீஸ் பண்ண ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து வச்சுருக்கோம். அந்த சிஸ்டமில் ரிலீஸ் பண்ண 2.5 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட த்ரிஷால நயன்தாரா 12 கோடி ரூபாய் இன்றைக்கி கலெக்ட் பண்ணுது. அந்த 12 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண படத்துக்கும் அதே பப்ளிசிட்டி தான் பண்ணியிருக்கோம். விளம்பரம் என்ற மாயை விட்டு தயவு செஞ்சு தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் இயக்குநர்களும் தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. இன்றைக்கி த்ரிஷால நயன்தாரன் தான் நமக்கு மிகப்பெரிய உதாரணம். இன்றைக்கி அந்த நாயகன் இங்கே இருக்கார். அவருக்கு இவ்வளோ பெரிய பெருமையை கொடுத்த படம் தயாரிப்பாளர் சங்கத்தின் அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு கட்டுப்பட்டு விளம்பரம் செய்யப்பட்ட அந்த படம் தான். அதையே மீறி பண்ண படங்கள்லாம் அந்த வசூலை பண்ணவில்லை. அதை தயவு செஞ்சு மீடியாவும் புரிஞ்சுக்கணும், எல்லாம் புரிஞ்சுக்கணும். யார் மேலேயும் கோவப்பட்டு இந்த முடிவுகளை நாங்கள் எடுக்கவில்லை. யாரையும் ஒழிக்கணும்னு முடிவு எடுக்கலை. எங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக, தயாரிப்பாளர்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு. இதை புரிஞ்சுக்கணும். அதே போல் இயக்குநர்களும் நடிகர்களுக்கும் எல்லாத்துக்கும் எங்களுடைய வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நீங்கள் இதை அனுசரித்து எப்படி நடந்துக்கணுன்றது நீங்களும் முடிவு எடுக்கணும். எங்கள் வழியில் நாங்கள் போவோம், தயவு செஞ்சு போகாதீங்க. இப்போ இந்த சேட்டலைட்டுக்கும் எஃப்எம்எஸுக்கும் என்ன பண்ணுறது நீங்கள் முடிவெடுத்து எல்லாரும் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்கும் தயாரிப்பாளர்களை காப்பாற்றுறதுக்கும் முடிவெடுத்து இந்த சினிமாவை நல்லபடியாக கொண்டு போகணும் எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பப்ளிசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனை சரியான குணத்தில் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க, தவறாக புரிஞ்சுக்காதீங்க. ஈட்டி இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். 2மே காதல் பாடல்கள். அண்ணன் அமகிருஷ்ணன் சிவா அவர்கள் சொன்னது போல் இந்த திரையில் பார்த்த அந்த 3 பாடல் நான் எழுதலை. நான் எழுதின பாட்டு மாண்டேஜ் சாங் அது இன்னும் தயாராகலை. ஆனாலும் அந்த 3 பாடல்களையும் நான் ரசித்தேன். அது எழுதுனது ஏகாதசியும் கவிஞர் அண்ணாமலையும். குறிப்பாக அந்த மீன் குழம்புல மீன் வாங்கி சாம்பார் வைக்கிறன்ற வரிகள்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய புதிய புதிய பூக்கள் 100 பூக்கள் மலரட்டும் என்பதைப் போல் நிறைய கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு மட்டும் 123 புதிய இசையமைப்பாளர்கள், 96 புதிய பாடலாசிரியர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்கிறார்கள். ஆக வெவ்வேறு தோட்டத்திலிருந்து வெவ்வேறு பூக்கள், வெவ்வேறு வாசம், ரசிகர்களுக்கு கொண்டாட்டம். ஈட்டியில் நான் 2 காதல் பாடல் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். எத்தனை பேர் எழுதினாலும் எவ்வளோ எழுதினாலும் காதல் தீராது வந்து கொண்டே இருக்கிறது. என்னை வழக்கமாக வெளியில் ரசிகர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது கேட்பாங்க, இவ்வளோ காதல் பாடல் எழுதுறீங்களே, உங்கள் திருமணம் காதல் திருமணமான? எங்கள் வீட்டில் என்னை தவிர என்னுடைய 3 தம்பிகளும் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். நான் மட்டும் வீட்டில் பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். இது ஒரு விஷயமாக நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன். காதல் கவிதை எழுதுபவர்கள் கவிதை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதை வாங்கி செல்லும் பாக்கியசாலிகளே காதலித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்றும் இல்லை, காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, கண்ணதாசன் வரிகள் தான். என் தலைமையில் காதல் மேகங்கள் தவழ்ந்து கொண்டிருந்த போது நான் குடை பிடித்தபடி கவிதை எழுதி கொண்டிருந்தேன். அந்த மேகங்கள் கடந்து சென்று விட்டன. தம்பி ஜிவி பிரகாஷ் வெயில் தொடங்கி இந்த ஈட்டி வரை கிட்டத்தட்ட எல்லா பாடல்களுமே அவருடைய படங்களில் வந்து கொடுத்துருக்காரு. 2 குதிரை மேல் சவாரி செய்வது மிக சவாலான ஒரு விஷயம். இசை, நடிப்பு என்று 2 குதிரையிலையும் வெற்றிகரமாக அவர் பயணித்து கொண்டிருக்கிறார்.
இந்த படத்திலே 5 பாடல்களும் அவர் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. 3 பாட்டு நான் விஷுவல் பார்த்துட்டேன். என்னோடய பாட்டு இங்கே வந்ததை நான் கேட்டேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே போலவே தம்பி நண்பர் அதர்வா, அவருடைய முதல் படம் பானா கத்தாடி, அதில் நான் 3 பாடல்கள் இருந்தேன். அந்த டைரக்டர் வந்திருக்கார் வெங்கடேஷ். அன்று பார்த்த அதர்வாவுக்கும் இந்த ஈட்டியில் பார்க்குற அதர்வாவுக்கும் ஒரு 100 மடங்கு ஒரு முன்னோக்கிய பாய்ச்சல் தெரிகிறது. சில வார்த்தைகள் சொல்லணும். இதை சொல்லணுன்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ரவி அரசு ரொம்ப தெரிஞ்ச எங்கள் டீமு, அதெல்லாம் ஒன்றும் தம்பி அதர்வா, அது சரவணன் சினிமாட்டோகிராஃபர் சொன்னால் அப்படி எப்பயுமே சிரிச்சிட்டே இருப்பார். எந்த ப்ரெஷர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரவி அரசு வெளியில் காட்ட முடியாது அப்படி. ஆனால் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். முக்கியமாக அதர்வாவை பற்றி தான் சொல்லணும். எப்பயுமே மாண்டேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 6 பேக்ஸில் ஓடி வரதெல்லாம் ராத்திரி 1 மணி 12 மணிக்கு தான் இருக்கும். நான் சொல்லுவேன், இன்னையா இப்படி போட்டு சாவடிக்கிறீங்க இந்த தம்பியான்னு. நான் தான் சொல்லுவேன், மற்றவங்களும் சொல்லுவேன். ரவி அரசு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்படி எப்படி நான் வந்து ஹீரோவை கூப்பிடுறதுன்னு தெரியல சார், இந்த நேரத்தில் நான் அந்த ஷாட் வச்சுருக்கேன் அப்படின்னு ரவி அரசு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்படி அங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ரவி அரசுகிட்ட இப்போ அதர்வா கிட்ட போய் சொன்னோன்னே ரெடி சார் அப்படின்னு கூலாக வரும். அப்படி கேட்டால் என்ன சார் இதுதானே சார் வந்திருக்கோம் அப்படின்னு. அன்றைக்கி ஒரு நாள் லாஸ்ட் டே முடிய போகுது, மாண்டாஜஸ் முடிய போகுது, இனிமேல் பேர் பாடி இல்லை அப்படின்னு வந்து டயட்டை முடிச்சு போகிறேன் சார். அப்படியா டயட்டா? நானும் டயட்லாம் இருந்திருக்கிறேன் நிறைய, என்னை பார்த்தாலே தெரியுமே. 40 நாளைக்கு மேலே இருக்க மாட்டேன், 1 மண்டலம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்க முடியாது. நான் இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கோம். கடைசியாக சார் இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன் சார். இது என்ன பெரிய விஷயமா, நம்ம எத்தனை வாட்டி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படியா அதுவா சரி அப்படின்னு வந்து சொல்கிறார். சார் நிறைய சார் என்ன ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுச்சு சார். என்னையா என்னாச்சு சார்? ஒரு தோசை சாப்பிட்டேன் சார், மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு. தோசை சாப்பிட்டா ஏன் மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சார் 1 வருஷம் ஆகிடுச்சு சார் நான் தோசை சாப்பிட்டேன்னாரு. என்னால் இது ஜீர்ணிக்கவே முடியல. ராத்திரி 1 மணிக்கு அதை சொல்லும்போது என்ன ஏன்னா இல்லை சார் எதுவுமே சாப்பிட்டதே கிடையாது சார், ஒன்லி டயட்டு அப்படின்னு. அப்படி ஒரு உழைப்பு. நாங்கள்லாம் வந்து யோசிப்போம், சொன்ன மாதிரி ரவி அரசு சரவணன்லாம் சொல்லுவோம். இப்போ இந்த நேரத்தில் கூப்பிட்டு நம்ம சொல்கிறோம் பண்ண சொல்கிறோம், என்ன சொல்லுவாரோ தெரியலன்னு நாங்கள் தான் யோசிப்போமே தவிர அதர்வா யோசிச்சதே கிடையாது. அந்த உழைப்புக்கு, அந்த சின்சியாரிட்டிக்கு, இங்கே இருக்கிற டீமோட மொத்த உழைப்புக்கும் சேர்த்து இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி பெறணும். எனக்கு இந்த படத்தில் ரவி சார் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ஒன்று பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டரு ஸோ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கதை கேட்டேன். ஐ லைக் த கேரக்டர் வெரி மச். ஸோ எனக்கு இப்போது இந்த படத்தில் வந்து அதர்வா வந்து ஒரு ஹர்டில்ஸ் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு அத்லீட். ஸோ சினிமா எடுக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு ஹர்டில்ஸ் ஈவெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. பல தடைகள் தாண்டி படம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பல தலைமுறைகளாக எங்கள் ஊரில் எங்களுக்கு பகையாக இருந்த சொந்தக்காரங்கள்லாம் இப்போ ரொம்ப நட்பாயிட்டாங்க. என்கிட்ட வந்து கையெல்லாம் கொடுத்து, மாப்பிள்ள ஸ்ரீதியாவுக்கு நீ அப்பனா நடிக்கிறவன் ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு. மைக்கேல் ராயப்பன் சார் பல வருஷங்களை பழக்கம். அவருடைய சன் பேரில் செராஃபின் பேரில் படம் பண்ணுறாரு. என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் இருந்த ஊர் தான் அந்த ராதாபுரம். அந்த ஊரோட மக்களோட அன்பை பெற்றவர் சாருக்கு அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும், பெரிய லாபத்தை ஈட்டி தரணும். அப்புறம் வெற்றிமாறன் ஸ்கூல்லேருந்து ரவி அரசு நார்மலாக எனக்கு கூட்டு காசு சொல்லுவாங்க, அப்பா கேரக்டர் தான் நான் என்னங்க காசு ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்றவேன். இவர் முழு கதையை என்கிட்ட சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் வெற்றி தான் எனக்கு அந்த கேரக்டரை பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணாருன்னு அப்போ சொன்னார். தேங்க்ஸ் வெற்றி, தேங்க்ஸ் ரவி அரசு. அப்புறம் அன்பு தம்பி அதர்வா, அப்புறம் திவ்யஸ்ரீ அண்ட் நாங்கள் எல்லோரும் நடிச்சிருக்கோம். தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், எனக்கு மைக்கேல் ராயப்பன் சார் க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னுடைய ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவர். அவருடைய சன்னுக்கும் சாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக, லாப ரீதியாக, வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். தானு சார், சிவா சார், இன்னும் நிறைய பேருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. முன்னெல்லாம் சினிமா பண்ணால் அந்த டைரக்டருக்கு, அந்த ஹீரோவுக்கு பங்களா வாங்கி கொடுத்தாங்க, கார் வாங்கி கொடுத்தாங்க, 10 பவுனில் செயின் போட்டாங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே போட வேண்டாம், எங்களை வச்சு படங்கள் பண்ணுங்கள், உங்களை நம்பியிருக்கிறோம். இந்த திரை சினிமாவை மட்டுமே இவ்வளோ வருஷம் நம்பியிருக்கோம். நீங்கள் படங்கள் பண்ணால் போதும், நீங்கள் நல்லா வரணும். ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கு பின்னாலும் நீங்கள் மட்டுமே நினைக்காதீங்க, உங்களுடைய வலி எங்களுக்கும் வலி இருக்குது, நாங்களும் தாங்கிட்டு தான் இருக்கோம்.
இன்றைக்கி ஒரு விசித்திரமான சூழலில் இன்றைக்கி சினிமா இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் வேதனைப்படாதீங்க, நம்ம எல்லாருமே வெற்றியை நோக்கி செல்வோம். மைக்கேல் ராயப்பன் அவர்கள் அரசியல்லையும் இருக்கார், கலைத்துறையிலையும் இருக்கார். அரசியல்வாதியான்னு சொன்னால் அவர் அரசியல்வாதி கிடையாது. சரி, தயாரிப்பாளரான பந்தா இருக்கான்னு சொன்னால் அதுவும் கிடையாது. சரி, என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு நல்ல மனிதநேயம், அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம், நல்ல மனிதநேயம், எல்லாரோடு அன்போடு பழகுவது, நல்ல பண்பாளர். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். அவர் பல பேருக்கு பல உதவிகள் பண்ணியிருக்கார். அவருடைய மகனுடைய கல்யாணத்தை ஊரில் போய் பார்க்கும்போது அதாவது ஒரு பிரமிப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் வர வச்சு ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் அருமையாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவர் வாழ்த்தும் போது எந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்காருன்னு நினைக்கும் போது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதெல்லாத்தை விட அவர் பாப்புலரான விஷயம்னு சொன்னால், எப்படி பாப்புலர் ஆனாருன்னு சொன்னால், அசம்பிளியில் யாரோ அடித்தாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி தான் மைக்கேல் ராயப்பன் யாருன்னு அப்போ தான் நாங்களே கேட்டு அவரோட பழகத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியமும் இருக்குது, விவேகமும் இருக்குது, மனிதநேயம் உள்ள ஒரு நல்ல மனிதரை சந்தித்த ஒரு பெருமை. அதோடு எங்கள் நட்பு தொடர்ந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, முதல் படமே சமுத்திரக்கனிக்கு அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அது எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை. இருந்தாலும் அவர் ஒரு திறமைசாலின்னு தெரிஞ்சு அந்த வாய்ப்பு கொடுத்தார் அந்த நாடோடிகள் படத்துக்கு. ஸோ ஒரு திறமைசாலி தான் இன்னொரு திறமைசாலியை ரெகக்னைஸ் பண்ண முடியுன்றதுக்கு அது ஒரு உதாரணம். அந்த படத்தினுடைய அதில் சமுத்திரக்கனி பல பேர் அப்புறம் உருவாக்குனார், செய்தாரிடும் போது முதல் நன்றி சொல்ல வேண்டிய சமுத்திரக்கனி பொறுத்தவரையிலும் மைக்கேல் ராயப்பன் அவர்களை அது மறக்கவே கூடாது. அப்போ தான் அந்த சினிமானுடைய நாகரிகம் நல்லா இருக்கும். இப்போ பொதுவாக படங்களுடைய எண்ணிக்கைகள் பார்க்கும்போது ஏன் ரிலீஸ் ஆகுது எதுக்குன்னு தெரியல. இந்த வாரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா 24, 25 ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன்ப்பா 7 படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாம் சார், 2, 5 கூட்டினா 7, அதனால் 7 படம். எதுக்கு காரணங்களே தெரியாமல், சக்ஸஸ்ன்னு தெரியாமல், என்ன கலெக்ஷன் பண்ணுதுன்னு தெரியாமல் உண்மையிலே எடுக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்தோ வந்துக்கிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆரோக்கியம் கிடையாது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட முடியாது. எத்தனை பேர் குணமாகி திரும்பி வந்தாங்கன்னு கணக்கு தான் பார்க்கணுமே தவிர, இன்வெஸ்ட் பண்ணுறதுலேயும் அந்த வேறு தொழிலுக்காவது மற்ற தொழிலினுடைய வளர்ச்சிக்கு அது அந்த பணத்தை பயன்படுத்தினா நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. சினிமா நேசிக்கிறாங்க. இன்றைக்கி சினிமான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு என்ஜினியரிங், ஒரு மெடிக்கல் சீட்டு மாதிரி சினிமா துறையிலையும் பங்கு இன்றைக்கி யாரோ பைலட்ஸ் வராங்க, டாக்டர்ஸ் வராங்க, வக்கீலுங்க வராங்க, போலீஸ் வராங்க, சொல்லப்போனால் திருடனுங்க கூட சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, படம் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு எல்லாரையும் கவரக்கூடிய ஒரே தொழில்னு சொன்னால் அது சினிமா மட்டும்தான். சினிமாவிலேருந்து காரணம் அதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பல முதலமைச்சர்கள் வந்ததனுடைய காரணமாக கூட இருக்கலாம். என்ன தெரியல, சினிமாவை நேசிக்கிறது முக்கியமாக தமிழ்நாடு உலகத்திலே பார்க்கும்போது அதிகமாக புது படங்களும் புது கதைகளும் புது விஷயங்களும் டெக்னிக்கல் சைடாக சரி பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம தமிழ்நாடு தான் பெருமையாக நம்ம சொல்லலாம். ஈட்டி படத்தை பொறுத்தவரையிலும் நான் பார்க்கல, நான் லேட்டாக வந்தேன், சாரி அது. ஆனால் நிச்சயமாக நல்லா வரணும். ஏன்னா அதர்வா திறமைசாலி. சில நேரங்களில் திறமைசாலிக்கு அந்த தகுதிக்கான வெற்றி கொஞ்சம் லேட்டாக தான் ஆகணும், அதுக்கு பொறுமை தான் வேணும். உதாரணத்துக்கு விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் அந்த சேது படம் வரலும் 18 வருஷம் அவர் போராடி 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 அந்த அளவு பொறுமையாக இருந்தாருன்னு சொன்னால் அந்த பொறுமை தான் பேஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பொறுமை இருக்கணும். நம்மளுக்கு வரலன்னு வெறுப்பாகி அதில் சில இதெல்லாம் நீங்கள் சம்பளத்தை விட மெயினாக கதைகள், நல்ல கதைகள் கேளுங்க. ஏன்னா அந்த நடிகர் இவ்வளோ வாங்குறாரு, நம்ம அவ்வளோ வாங்கினன்றதில் போட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு காலத்தில் எந்த நடிகர் எவ்வளோ வாங்கினாருன்றதெல்லாம் பேசப்பட்டிருந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம், எந்த நடிகர் எவ்வளோ திருப்பி கொடுத்தாரு சார், அந்த நடிகர் எவ்வளோ திருப்பி கொடுத்தாருன்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் எவ்வளோ ரீஃபண்ட். காரணம் என்னென்னா அதிகமான சம்பளங்கள் வாங்கிறதுனால இந்த விளைவுகள் ஏற்படுது. அதே நேரத்தில் அதிகமான விளைவுகளுக்கு நம்ம படத்தை விற்கிறதுனால, ஸோ விலை தான் பாதிப்பே தவிர படம் பாதிப்பு கிடையாது. ஸோ இது ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் பரிசீலனை நடிகர்களும் பண்ணணும், தயாரிப்பாளர்கள் பண்ணணும், டெக்னீஷியன்ஸும் பண்ணணும். உண்மையில் ஜிவி பிரகாஷ் இந்த இசையமைப்பாளர் இந்த ஒரு படம் நயன்தாராவும் த்ரிஷாவும் சொல்லி
உண்மையில் பிரமாதமாக வசூல் ரீதியில் பிரமாதமாக போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த படத்தினுடைய கருத்து என்னன்னு சொன்னால் டபுள் மீனிங்கு, ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியல. அது பரவாயில்லை. ஏன்னா நம்ம சினிமாவுக்கு முக்கியமாக இந்த மாதிரி புதிய ஒரு கருத்து, சின்ன சின்ன ஆளுங்க ப்ரொமோட்டை ஜெயிக்கணும்னு சொன்னால் இந்த காம்படிஷனில் இந்த வருஷத்தில் வந்து செப்டம்பர் மாதம் முடிய போகுது. 172 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் சென்சார் ஆகி ரிலீஸ் ஆகாத படங்கள் 160 படங்கள் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள், எத்தனை படங்கள் பெண்டிங் இருக்குது, எத்தனை. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் அந்த மாதிரி படம் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. நம்ம சினிமாவை வந்து வசூல் தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர என்ன கருத்து சொல்லி. இப்போ ஹோட்டலே நீங்கள் எடுத்துங்க, புதுசாக ஓப்பன் பண்ணும்போது யாருக்கு வேணுமானாலும் ரூபம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல பாப்புலர் ஆகி கொஞ்சம் ஃபேமஸ் ஆன பிறகு சார் ஃபேமிலியோடு தான் வரணும்னு சில நேரத்தில் ஒய்ஃபே கூட்டிகிட்டு போனால் கூட ஃபேமிலியானு கேட்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சினிமா வந்து ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்ததுக்காக ஜிவி பிரகாஷ் அந்த படத்தில் நடித்ததுக்காக நான் உண்மையில் அவரை பாராட்ட கடமைப்பட்டு இருக்கேன். ஸோ சினிமா வந்து ஆரோக்கியமாக இருக்குது. சினிமானுடைய லைஃப் குறைஞ்சி போச்சு. 250 நாள் 300 நாள் ஓடின காலங்கள் போய் இன்றைக்கி 3 நாள், ஒரு நாள் வந்து 100 நாளுக்கு கணக்கு. அந்த வெள்ளி சனி ஞாயிறு நிச்சயமாக அதில் நம்ம வசூல் பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். ஈட்டி இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருவி. சமுதாயத்திலே புறையோடி போயிருக்கிற பல ஊழல்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, கலப்படங்களை, மனித இனத்தை கொன்று குவிக்கிற சதி செயல்காரர்களை ஒழிப்பதற்கு தேவையான ஒரு கருவி. நான் சொல்லுவது போட்டியை இழுக்கிற ஈட்டி அல்ல. ஊழலை ஒழிக்க தேவையான அந்த ஈட்டி, அது இன்றைக்கு இளைஞர் கையில் மட்டுமே இல்லை, முதியவர்கள் கையிலும் தேவை. நல்லவர்கள் இன்றைக்கு வெறும் கரத்தாலே ஒழிக்க முடியாது. ஆகவே பலமான ஈட்டி எடுத்து இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும். அதற்கு தேவையான காலத்திற்கேற்ப அற்புதமான டைட்டிலை என் அன்பு சகோதரர் மைக்கேல் ராயப்பன் அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அருமை தம்பி ரவி அரசு அவர்கள் மிக அற்புதமாக இயக்கிய இந்த படத்துடைய சாற்றினை, சத்தினை, சாரத்தினை இங்கே ஒரு ட்ரெய்லராக வெளியிட்டு காட்டியிருக்கிறார். அது அவருடைய முழு திறமை. அதிலே என் அருமை தம்பி அதர்வா, நான் அன்பு தம்பியாக நினைத்து பழகிய முரளி, அவர் இல்லை என்றாலும் அவருக்கு வாரிசாக அதர்வாவை விட்டு சென்றிருக்கிறார். நிச்சயமாக உன் தந்தையை விட நீ மேலே வருவாய், மேலும் மேலும் நீ உயர்வாய். அந்த வேகம், அந்த கையை இப்படி ஒன்று வச்சுக்கிட்டே இப்படி ஒன்றுன்ற இதிலே ஒரு ஈட்டி போகுது. அதை கொஞ்சம் மேலே போகாது, அது ராக்கெட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் இப்படி கொண்டு வா. ஊழல்வாதிகளுக்கு மட்டும் இந்த இசை நான் கேட்டேன் கொஞ்சம் நேரம். ஏன்னா காலையில் நான் ஸ்கூலை நம்பி இருக்கிறவன், காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை நம்பி இருந்தால் தான் அதில் சம்பாதிக்கிற பணத்தை இதில் கொண்டாந்து விடலாம். நான் இதில் பொழப்பு நடத்தணும் இல்லை, நான் அங்கேருந்து கொண்டாந்து இங்கே விட்டவன். ஏறக்குறைய 3 கோடி தான் விட்டுருக்கேன். இருந்தால் கூட இந்த சினிமா நல்லா இருக்கணும் என்ற வெறி என் தயாரிப்பாளன் ஒவ்வொரு சமயத்திலும் அடிபடுகிறான், கண்டவன் உதைக்கிறான். எப்படித்தான் தயாரிப்பாளர் தாக்குறதுன்னு விவஸ்தை இல்லாம கண்டபடி. நான் அருமை தம்பி முத்துக்குமார் அவர்கள், இசையமைப்பாளர் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்தார்கள், பாடல் எழுபவர்கள் 97 பேர் வந்தார்கள் என்று மிக மகிழ்ச்சியோடு சொன்னார். நான் ஒன்றே ஒன்று உங்களை கேட்கிறேன், இந்த பாட்டு 10 ஆண்டுகளே படம் எடுத்த வந்தவர்களின் கணக்கை சொல்ல முடியுமா? படம் எடுக்க வந்தவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இங்கே நிலைத்திருக்கிறார்கள் அல்லது வைத்திருந்த சொத்து சுகத்தோடு இருக்கிறார்களா? கொஞ்சம் பாருங்கள். அந்த வேதனை வேறு வேதனை இல்லை. படம் எடுக்கிற முதலாளி அத்தனையும் பவர் வேண்டும் அல்லவா? எதையுமே இல்லாமல் ஒன்றுமெல்லாம் போய்விடுகிறானே. ஆனால் என் தம்பி சிவாவை நான் பாராட்டுகிறேன். ஒரு வார்த்தை சொன்னார், மைக்கேல் ராயப்பன் தைரியமானவர், முரட்டுத்தனமானவர் என்றால் வேண்டும், முரட்டுத்தனம் வேண்டும். அது முரட்டுத்தனம் என்பது அவர் சொன்னது ஆண்மையை.
நேர்மை, நெஞ்சுரம், வீரம் கலந்ததுதான் ஆண்மை. ஆண்மையின் முதிர்ச்சி பேராண்மை. ஆண்மை இந்த தவறான வார்த்தை இல்ல, புனிதமான வார்த்தை. வீரர்களுக்கு சொல்லுகிற ஆண்மை, ஆளுமை திறன் படைத்தவர்களுக்கு சொல்ற வார்த்தை ஆண்மை. ஆகவே அவர் சொன்னது முரட்டுத்தனம் என்பது குறைஞ்ச ஒரு மாதிரியான வார்த்தை. அதை விட புண்ணியமான, புனிதமான, வீரமான வார்த்தை ஆண்மை. ஆகவே அதை மனதில் நினைத்தான் அதை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மைக்கேல் ராயப்பன் தொட்டதெல்லாம் துலங்கும். அவர் யாரை தூக்குவிட என்று நினைக்கிறார்களோ அவர் உயர்வார்கள். அவருடைய நாடோடி என்கிற படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அவருடைய சிந்தனை, அவர் அரசியலில் இருந்தால் கூட அதை கூட 100% முழுமையாக செய்வார், நேர்மையாக செய்வார். அவர் பல வியாபாரம் பாம்பேயில இருந்தாலும் கூட கதை கருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அற்புதமான தயாரிப்பாளர். யாருக்கும் அஞ்ச மாட்டார், யாரையும் கெஞ்ச மாட்டார். நான் முதலாளி. ஆகவே எல்லோரும் அன்போடு அரவணைத்து எல்லோரும் எனக்கும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று படம் எடுக்கிற ஒரு அற்புதமான ஆண்மையாளர். ஆக அவரை நான் பாராட்டி, அவர் மகன் அவர் வழியிலே மிகச்சிறந்த வீரனாக, ஆளுமை படைத்த ஆண்மை உள்ளவனாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இவர்களால் இந்த சினிமா உலகம் மேலும் மேலும் தழைக்க வேண்டும். இவர்கள் வழியிலே பல தயாரிப்பாளர்கள் வர வேண்டும். படத்தினுடைய ட்ரெய்லர், பாடல்கள், பிக்சரைசேஷன், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பார்க்குறப்போ டீசன்ட் ஃபில்ம் மேக்கிங்காக பட்டுச்சு. ரொம்ப நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது. அதுவும் ப்ரொடியூசர் ராயப்பன் சார் சொன்னப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து வெற்றிமாறன் சார்கிட்டருந்து வாங்கி தான் பண்ணதானே சொன்னப்போ இன்னும் அந்த நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. நாங்கள் எல்லாம் படம் எடுக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மைக்கேல் ராயப்பன் சார் 2 வேலை செய்கிறார். ஒன்று அரசியல், ஒன்று தயாரிப்பு. அவர் வந்து எனக்கு பாம்பேயில் இருப்பார், எனக்கு திருநெல்வேலியில் இருப்பார், எனக்கு சென்னையில் இருப்பார் தெரியாது. அப்படி இருந்தும் கதைகள் கேட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தயாரித்ததுக்கு அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை ஹீரோ அதர்வா, எங்கள் வீட்டு பக்கத்து பையன். சின்ன வயசுலேருந்து எங்கள் வீடு பக்கத்தில் முரளி வீடு. அவங்க அப்பா வந்து இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு தனி முதிரை முரளி அப்படின்னு அந்த மாதிரி படங்களுக்கு இருந்தார். இன்றைக்கி அதர்வா இந்த படத்து மூலியமாக எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒரு முதிரை இதில் கிடைக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா வெளியில் படம் பார்க்கும்போது ஜாலியாக ஈஸியாக பார்ப்போம். ஆனால் ஒரு 6 பேக்ஸ் வரணுன்னா எவ்வளோ கஷ்டப்படணும்னு ப்ராக்டிக்கல். ஒரு செல்லமாக வளர்த்த ஒரு பிள்ளை இந்த மாதிரி ஒரு 6 பேக்ஸ் வரணுன்னா டயட் பண்ணுறதோ கஷ்டப்படுறதோ அதுலேயும் இந்த படத்துலேயும் படமாக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இயக்குனர் இந்த வெற்றிமாறன் அசிஸ்டண்ட்டுன்னு எனக்கு இங்கே தான் வந்து பிறகு தெரியுது. வெற்றிமாறனே முதல் படத்துக்கு எங்கள் ஆஃபீஸில் கதை பண்ணார். அவருடைய முத்திரை, அவருடைய இது எனக்கு என்னன்னு தெரியும். அந்த ஷார்ப்னஸ் இந்த படத்தில் தெரியுது. அவருடைய வெற்றிமாறனுடைய பாணி இதில் தெரியுது. அந்த வெறிய வேகம் ஈடி டைட்டில் ஏற்ற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவரும் சின்ன வயசுலாம் தெரியும். சிக்கு புக்கராயில் அந்த படத்தை நான் தெலுங்கில் ரிலீஸ் பண்ண ஜென்டில்மேன். அவர் இன்றைக்கி வளர்ந்து ஒரு ஃபோக் சாங்ஸ் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டார். இந்த எந்த சாங் எடுத்தாலும், மாடர்ன் சாங் எடுத்தாலும் அவருடைய ஒரு முதிரை தெரியுது. ஈடி படம் எனது கம்பெனியுடைய தயாரிப்புகளில் ஒரு முதன்மை தயாரிப்பாக இருக்கும் என்று இந்த ட்ரெய்லரை பார்த்த பின்பு நீங்கள் முடிவு செய்திருப்பீர்கள். ஏனென்றால் எனது முதல் படமான நாடோடி படத்திற்கு என்ன வரவேற்பு இருந்ததோ அதைவிட அதிக அளவு வரவேற்பு இருந்ததை நான் இன்று கண்கூடாக கண்டேன். இந்த முதலில் இருந்தே, அதாவது படத்தினுடைய கதையை நான் கேட்கும் பொழுது, இந்த நாடோடி படத்தினுடைய கதையை கேட்கும்போது எந்த உணர்வு என் உள்ளத்தில் இருந்ததோ அதைவிட பல மடங்கு உணர்வு
அதை வெளிப்படுத்துகின்ற விதம் டைரக்டர் ரவி அரசு அவர்கள் எனக்கு சொல்லும் பொழுதே எனக்கு அந்த உணர்வு என்னிடம் தெரிந்தது. அதற்கு முன்பே நமது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இந்த கதையை அவர்கள் கேட்டு அவர் தயாரிப்பதாகவே இது முடிவு செய்திருந்தார்கள். நான் கொண்டதற்கு இணங்க இந்த படத்தை நீங்களே தயாரித்து கொள்ளுங்கள் என்று என்னிடம் விட்டுவிட்டார்கள். அந்த அளவு வெற்றிமாறன் அவர்களே இந்த கதையை கேட்டு அவர்கள் பண்ண வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்கள் என்றால் உண்மையிலே இந்த கதையினுடைய அந்த கருத்தும் இந்த படத்தினுடைய விதமும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் வெற்றிமாறன் அவர்கள் கொடுக்கின்ற அனைத்து படங்களுமே ஒரு வித்தியாசமான கதை அம்சத்தோடு உள்ள படங்கள். அந்த விதத்தில் இந்த படத்தை எனது கம்பெனியில் தயாரிப்பதற்கு விட்டு கொடுத்த மதிப்பிற்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு இன்று உங்கள் முன்னிலையில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அதேபோல இயக்குனர் அவர்களும் ரவியரசு அவர்களும் முதலில் அவருக்கு தான் படம் பண்ணுவதாக ஒப்பந்தம் ஆகியிருந்தார்கள். பிறகு நான் தயாரிக்கிறேன் என்று சொன்ன பிறகு அவரும் ஒப்புக்கொண்டு அவ்வளோ பெரிய இயக்குனர் கம்பெனியில் பண்ணுவதை விட ஒரு முதல் படம் வெளி கம்பெனிக்கு பண்ணால், ஏன்னால் அவருடைய அந்த இயக்குனருடைய அசிஸ்டண்டாக இருந்தவர் தான் ரவியரசு அவர்கள். இந்த எனது மேலும் எனது கம்பெனி மேலும் உள்ள நம்பிக்கையில்தான் அவர்கள் எனக்கு படம் பண்ணுவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த படத்தினுடைய ஒவ்வொரு படத்தினுடன் 2 கதாநாயகர்கள் உண்டு. ஒன்று இசை மியூசிக் கதாநாயகர் ஜிவி பிரகாஷ் அவர்கள், ரெண்டாவது ஹீரோ. ஒரு படத்திற்கு விழா முதலில் எடுப்பது இசை விழா தான். எல்லோருமே இந்த மேடையில் கூட அறிவித்தார்கள், இந்த இன்று நாயகன் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அவர் இயக்குனர் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கிறாங்க. அதே போல் இன்று நம்ம படத்தினுடைய நாயகன். உண்மையிலேயும் அவர் இப்பொழுது எனது படத்திற்கு பின்புதான் அவர் 2 படங்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்று உங்கள் மத்தியில் அவர் பெரிய நடிகராகவும் கதாநாயகனாகவுமே இருக்கின்றார். எனவே அவர் படத்திற்கு இன்னும் 2மே அவராகவே எடுத்துடுவார். ஏன்னா மியூசிக்காகவும் அவர் ஹீரோ தான், படத்தினுடைய ஹீரோவாக இருப்பார். நமது படத்திற்கு என்று முதல் முறையாக எங்கள் ஹீரோவாக வந்திருக்கின்றார். அதை அடுத்து படத்தினுடைய நாயகன் இன்று கதாநாயகன் நமது மியூசிக் டைரக்டர், படத்தினுடைய கதாநாயகன் அதர்வா அவர்கள். ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக அவரை பற்றியும் நாம் சொல்ல வேண்டும். எனது வயதிற்கு ஏற்ப நான் அவருடைய அப்பாவினுடைய ரசிகன். எனக்கு முரளி சாரை ரொம்ப பிடிக்கும். அவர் நடிச்சிருக்க படங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான ரோல் இருக்கும். எனக்குமே எப்பொழுதுமே சாதாரண எல்லோரும் பண்ணுவதை விட ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும், அப்படி தான் நான் இந்த சினிமா துறைக்கே வந்தேன். எனவே அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த தலைமுறை எனது மகனுக்கு அவருடைய ரசிகர் எனது மகன், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சராஃபின் ராய சேவர். உடனே அதர்வா வச்சு இப்போ அவர் படம் பண்ணியிருக்கிறாரு. தலைமுறை மாற்றங்கள். ஒரு சில வார்த்தைகள் அவரை பற்றி கண்டிப்பாக கூற வேண்டும். இந்த படம் தயாரிப்பாளர் டைரக்டர் என்ற முறையில் நாங்கள் எப்படி இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று நினைத்தோமோ அதைவிட பல மடங்கு அதர்வா அவர்கள் வெற்றி படமாக வேண்டும் என்று இந்த படத்திற்காக உண்மையிலேயே உழைத்தார்கள். தன்னை வருத்தி கொண்டு சொல்ல வேண்டும். நீங்கள் படத்தில் அந்த மோட்டிவேஷன் சாங்கில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே அவர் எப்படி தன்னை வருத்தி கொண்டு நடித்தார்கள் என்று அது ஒரு சாட்சி. அந்த அளவு அவர் ரொம்ப அந்த படத்தினுடைய ஈடுபாடோடு ஒவ்வொரு நாளும்
அதை பற்றி கேட்டுக்கொண்டு ரொம்ப அருமையாக தன்னை ஈடுபடுத்தி முழுமையாக உழைத்து இது பண்ணார்கள். ஹீரோயின் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஊதா கலர் ரிப்பன், தமிழகத்தினுடைய கனவு கன்னி சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரசிகர் பட்டாளங்கள் இருக்கின்றது. அவர்கள் நடித்த அனைத்து படங்களுமே வெற்றி பெற்றிருக்கின்றது. கண்டிப்பாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும், உங்களுக்கு எல்லாம் அது தெரியும். அடுத்து கேமராமேன், ஒவ்வொருத்தரும் மிக அருமையாக கடுமையாக உழைத்ததின் பலன்தான் இன்று நீங்கள் பார்த்திருக்கின்ற இந்த பாடல்களும் அந்த ட்ரெய்லரும். அது மட்டுமல்லாமல் இங்கு அமைந்திருக்கின்ற தலைவர்கள், பெரியவர்கள், நமது சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் மூத்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் உண்மையிலேயே இந்த சினிமா தொழில் நல்லா இருக்க வேண்டும், சினிமா நல்லா வளர வேண்டும், இது மக்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கான ஒரு அம்சம் கொண்ட சினிமா துறை, அதை நல்ல முறையில் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை கொண்டவர்கள். அதனால்தான் காலையிலேயே எவ்வளவு பணிகள் அவர்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்க வேண்டும் என்ற ஆசையோடு அதை வாழ்த்த வந்திருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் நான் நன்றி கூறிக்கொண்டு, அதைவிட இந்த ரசிக பெருமக்கள் இந்த படம் ஒரு மிக சிறந்த படமாக அமைய வேண்டும் என்று எல்லோரும் இங்கு வாழ்த்த வந்திருக்கின்றீர்கள். இந்த படம் எல்லாத்துக்கும் காரணம் வெற்றி சார் தான். மற்றபடி இந்த படத்தில் நடித்த அதர்வா, திவ்யா எல்லாருமே பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். இந்த படம் நம்மளுடைய ஐடியா மிஸ் ஆகிடலாம், நம்மளுடைய பிரில்லியன்சி மிஸ் ஆகிடும், ஹார்ட் ஒர்க் மிஸ் ஆகாது. அதான். நன்றி.